ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிதின் இந்த சேனல். இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஈஸியான வாழைத்தண்டு வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாழைத்தண்டில் அதிகமான நார் சத்து இருக்குது. அதனால பெண்களுக்குலேருந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதோட வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட இது. வெயிட்டாக இருக்கிறவங்க இந்த வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த வாழைத்தண்டில் நார் சத்து நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த இதில் நார் நிறைய இருக்கும். நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிளீன் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி இதை செய்யணும். இப்போ இதை கட் பண்ணீங்கன்னா இந்த பாருங்க, இந்த மாதிரி நார் வருது. இந்த நாரெல்லாம் நம்ம எடுத்துடணும். இதில் கம்மியாக இருக்கிறனால எனக்கு அவ்வளவா நார் வரல. நீங்கள் ஒரு சில வாழைத்தண்டில் அதிகமான நார் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு நீங்கள் வாழைத்தண்டு இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சாச்சு. நாரெல்லாம் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் இதை வாழைத்தண்டை போட்டுடலாம். அப்போ தான் இதோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக அந்த ஒயிட் கலராக இருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இதையும் தண்ணியில் போட்டுருங்க. இந்த தண்ணியில் கொஞ்சம் மோர் சேர்த்து கூட போடலாம், கலர் சேஞ்ச் ஆகாது. இல்லைன்னா வாழைத்தண்டு கொஞ்ச நேரத்திலேயே கருப்பாயிடும். கருப்பாயிட்டா நம்ம ரெசிபி செய்ய முடியாது. அது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக நீங்கள் இந்த தண்ணியில் இந்த வாழைத்தண்டை போட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா சாப்பிடலாம். பொதுவாக வாழைத்தண்டுனாலே யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இதில் உள்ள நார் தான் மெயின். இந்த நாரை எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்பவே ருசியாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் இதில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். இந்த சுடு தண்ணியில் இந்த வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். இது நல்லா இந்த இதுலேயே வேகணும். நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு இந்த இதை நல்லா வேக வச்சாச்சு. நம்ம சைடு பை சைடு இதுக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு அதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். தோல் ஃபுல்லாக சீவிக்கலாம். இது உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா உருளைக்கிழங்கும் வாழைத்தண்டும் சேரும்போது ரொம்பவே ருசியாக இருக்கும். அதனால தான் நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் வேர்க்கடலை 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுக்கணும். பொன்னிறமாக வறுத்து இதை தனியாக எடுத்து இடித்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் கூடுதலாக கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதை தாளிக்கிறதுக்காக ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, இந்த 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடலாம். இதுக்கப்புறம் நம்ம எதுவும் வெங்காயம் இதெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வேகணும். லைட்டாக வதக்குனீங்கன்னாலே இது பாதி வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸில் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். அதனால நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெருசாக கட் பண்ணி சேர்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு தடவை வேக வச்சுட்டு இதில் சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ மசாலா சேர்க்க போகிறேன். அதில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையுமே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியில் எதுக்கு மிக்ஸ் பண்ணி சேர்க்குறோம் அப்படின்னா ஈவனாக எல்லாத்துலேயுமே நல்லா பிடிக்கும், மசாலா பிடிக்கும். அதனால தான் நான் தண்ணியில் சேர்த்துருக்கேன். இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈவனாக எல்லா இடத்துலையுமே இது ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெறும் உருளைக்கிழங்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த வறுவல் சூப்பராக இருக்கும்.
உருளைக்கிழங்குக்கு மட்டுமே நல்லா இருக்கும். இது கூட வாழைத்தண்டு சேர்த்துக்கும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ இதுல நம்ம வேக வச்ச வாழைத்தண்டை நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம். இதுல தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல உருளைக்கிழங்கு, தேங்காய் துருவல், வேர்க்கடலையை நம்ம இடிச்சு சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த 3 தான் இந்த ரெசிபியோட மெயின் இன்கிரீடியன்ஸே. இது கண்டிப்பா நீங்க சேர்க்கணும். இப்ப பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம இடிச்ச வேர்க்கடலைய இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம சாப்பிடும்போது நல்லா அந்த வேர்க்கடலை, தேங்காய் எல்லாம் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். வாழைத்தண்டு சாப்பிட்ற ஃபீலிங்கே இருக்காது, அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ இதில் லாஸ்ட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது உங்களுக்கு நல்ல ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும். பால் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை சேர்க்க தேவையில்லை. நீங்கள் இதுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டா போதும். நல்லா ரிச்சாக இருக்கும். இன்னும் டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு வாழைத்தண்டு வறுவல் தயாராகிடுச்சு. இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனல்லையும் இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணவே இல்லை. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.